ஃபர்ஸ்ட் ஷேடோ பேங்க்னா யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஷேடோ பேங்க்ங்கிறது அவங்க வந்து கிட்டத்தட்ட பேங்க் லைக் ஆக்டிவிட்டிஸ். ஒரு பேங்க் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க, லோன் இதெல்லாம் கொடுக்க தானே செய்வாங்க. கிட்டத்தட்ட அந்த வேலைகள் எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. ஸோ பேங்க் லைக் ஆக்டிவிட்டிஸ் மெயின்லி லெண்டிங், டெபாசிட் வாங்குவாங்க. பட் ஆனால் மெயினாக வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து என்ன, லெண்டிங்கில் தான் இருக்கும். பேங்க் எப்படி லெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் லெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக நடக்கக்கூடிய பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய லெண்டிங் மாதிரி இல்லாமல் வெளியே வந்து நடக்கும். ஸோ டிஸ்கிரைப் பேங்க் லைக் ஆக்டிவிட்டிஸ் that take place outside the traditional பேங்கிங் செக்டர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பேங்கிங் செக்டர்ல இருந்து வெளியே வந்து பேங்க் மாதிரியே ஒரு என்டிட்டி வந்து என்ன பண்றாங்களா, லெண்டிங் பண்றாங்கன்னா அது வேற ஒன்றும் கிடையாது, ஷேடோ பேங்க். அப்போ ஷேடோ பேங்க்ஸ் யாரு சார்? நிறைய என்பிஎஃப்சி கம்பெனிஸ் தான் ஷேடோ பேங்க்ஸ். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இவங்க வந்து என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட பேங்கோட வேலையை தானே பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்க பேங்க் கிடையாது, கரெக்டா? ஸோ அவங்க தான் வந்து ஷேடோ பேங்க்ஸ். இந்த ஷேடோ பேங்க்ஸ் இருக்கனால என்ன சார் பெனிஃபிட் என்னன்னா, இங்க ஆர்பிஐ வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒரு பேங்க் மாதிரி ஷேடோ பேங்கை வந்து ரெகுலேட் பண்ண மாட்டாங்க. அதாவது என்பிஎஃப்சி கம்பெனிஸை ஆர்பிஐ வந்து ஒரு பேங்க் மாதிரி வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ரெகுலேட் பண்ண மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு நிறைய எக்ஸம்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதுதான் ஷேடோ பேங்கிங். ஸோ ஷேடோ பேங்கிங் இஸ் a term used to describe bank like activities that take place outside the traditional banking sector. அதுதான் வேற யாரும் கிடையாது, இவங்க வந்து NBFCs கம்பெனி தான். These institutions function as intermediaries between the investors and borrowersக்கு இன்டர்மீடியேட்டா கிரெடிட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க தான் வந்து ஷேடோ பேங்க்ஸ். ஆக்சுவலாக 2008ல் இந்த ஷேடோ பேங்க்ஸ், அதாவது என்பிஎஃப்சி கம்பெனிலேருந்தும் மக்கள் அதிகமாக வந்து லோன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஆக்சுவலாக வந்து இந்த ஷேடோ பேங்க்ஸ் கொண்டு வந்த ரீசன் வந்து என்னன்னா, மக்கள்கிட்ட அதிகமாக வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வரணும், எல்லா மக்களுக்கும் நிதி உதவி கரெக்டாக வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேடோ பேங்க்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. என்பிஎஃப்சிஸ் கம்பெனி உருவாக்கப்பட்ட ரீசனே அதுதான். பட் ஆனால் 2008ல் வந்து குளோபல் லெவலில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணமும் இந்த ஷேடோ பேங்கிங் சிஸ்டம் தான். அதனால தான் யூஎஸ், யூரோப் இதெல்லாம் வந்து 2008க்கு அப்புறம் இந்த ஷேடோ பேங்கிங்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எகைன் வந்து நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இந்தியாலையும் ஷேடோ பேங்கிங்னால இந்தியாலையும் பாதிப்பு இருந்துச்சு. எப்போ ரீசெண்டாக கூட இருக்கு, 2018ல் நம்ம இந்த நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீசிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் கம்பெனி, இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி. இந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்க, லோன் வந்து டிஃபால்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த கம்பெனி வந்து லோன் கொடுத்துருக்காங்க, லோன் கொடுத்த யாருமே வந்து என்ன பண்ணல, அவங்க வந்து ரீபே பண்ணல. ஸோ இந்த கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆறாங்க. ஸோ ஷேடோ பேங்கிங்ஸ்னால இந்தியன் எக்கானமி வந்து என்ன ஆகுது, பாதிப்படைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து என்னது, இந்த IL&FS கம்பெனி 2018ல brought back the attention to shadow banking sector. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் தான் நம்ம ஆர்பிஐக்கு வந்து என்னன்னா, ஓகே ஷேடோ பேங்க்ஸை வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து ஆக்சுவலாக ஷேடோ பேங்க்ஸே வந்து ஆர்பிஐ வந்து பேங்க் மாதிரி ரெகுலேட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் ஷேடோ பேங்க்ஸுக்கு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. பேங்க் மாதிரி இல்லாமல் ஷேடோ பேங்க்ஸுக்கு அவங்க நிறைய எக்ஸம்ஷன், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் பேடில் இவங்க வந்து கேட்குறாங்க, ஷேடோ பேங்க்ஸ் வந்து அந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு இப்போ கொடுங்க டக்குன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பேட் லோன்ஸ் வந்து இப்போ என்பிஎஃப்சி கம்பெனியில் ஒருத்தர் வந்து லோன் எடுக்கிறாரு. லோன் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணல, ரீபே பண்ணல, இஎம்ஐ எதுவுமே பே பண்ணல, இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பே பண்ணல, அது என்பிஏவா மாறுது. இந்த என்பிஏவை ப்ரீவியஸாக வந்து என்னன்னா ஒவ்வொரு ஷேடோ பேங்க்ஸ், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வந்து மந்த்லி பேசிஸில் கணக்கு காமிச்சா போதும். பட் ஆனால் இப்போ வந்து ஆர்பிஐ வந்து என்ன சொல்லணும், நியூ நார்ம்ஸ் படி இல்லை அதெல்லாம் கிடையாது. பேட் லோன்ஸ் எல்லாம் ஷேடோ பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் கணக்கு காமிக்கணும். இன்னும் வந்து இந்த ஷேடோ பேங்க்ஸ் எல்லாம் ஆர்பிஐக்கு வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து என்பிஎஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 20 மில்லியன் ருபீஸ், அதாவது கிட்டத்தட்ட $250,000 வந்து என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வந்து எக்ஸம்ட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் லோன்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க, மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. பட் ஆனால் ஆர்பிஐ அதெல்லாம் முடியாதுப்பா. ஸோ ஆர்பிஐ unlikely to accept shadow banks request for bad loan exemptions. நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க இல்லையா, என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க சார். அப்போ இந்தியாவில் வந்து எவ்வளோ ஷேடோ பேங்க்ஸ் சார் இருக்குன்னா, கிட்டத்தட்ட 10,000 ஷேடோ பேங்க்ஸ் வந்து as of March 2021 படி இருக்கு, ஆர்பிஐ டேட்டாவில் வந்து இருக்கு. இதோடைய அசட், இந்த ஷேடோ பேங்க்ஸ்க்கு அசட் வேல்யூவேஷன் வந்து எவ்வளவுனா, கிட்ட அசட் வேல்யூ வந்து 54 ட்ரில்லியன் ருபீஸ். கிட்டத்தட்ட பேங்கிங் செக்டரோடைய அசட் வேல்யூக்கு 4ல் 1 மடங்கு வந்து எது இருக்குன்னா, நமக்கு வந்து 1/4 வந்து எது இருக்கு, ஷேடோ பேங்க்ஸோட அசட் வேல்யூ வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க.